ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரசமலாய் ட்ரெஸ்லெச்சஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வித்தவுட் ரசமலாய். ஸோ ரசமலாய் நீங்கள் ரெடி பண்ண முடியல, அர்ஜெண்ட்டாக வீட்டில் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னாலும் சரி, ஃபார் ஆர்டர்ஸ்க்கு கொடுக்கணும், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சிலர் கேட்பாங்க. ரசமலாய் போட்டு நம்ம செய்யும்பொழுது அதுக்கு தகுந்த அமௌண்ட்டில் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வித்தவுட் ரசமலாய் இந்த ரசமலாய் ட்ரெஸ்லெச்சஸ் கேக் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே போல் நிறைய எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அண்ட் இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முதல்ல நம்ம டின்னை ரெடி பண்ணிக்கணும். இங்கே 6 இன்ச் டின் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது பட்டர் பேப்பர் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படின்னு தெரியும். ஆயில் ஊற்றி லைட்டாக ப்ரஷ் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு மேலே பட்டர் பேப்பர் போட்டு நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மாவு பொருட்கள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு பவுலில் வெயிட் மிஷின் மேலே வச்சுருக்கேன் நான். ஸோ இங்கே மைதா மாவு கரெக்டாக 65 கிராம் டு 66 கிராம்னு எடுத்துக்கலாம். ஸோ 65 கிராம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூட அடுத்து என்ன பொருள் சேர்க்க போகிறோன்னா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் நம்ம தலை தட்டி எடுத்துக்கணும். ஸோ அப்படியே அள்ளி போடக்கூடாது, 1/2 டீஸ்பூன். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நான் வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக அந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி விட்டு எடுத்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நான் அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்க்கணும், சால்ட்டு கிடையாது. ஸோ சால்ட்டு நம்ம எடுக்கிற மாதிரி பேக்கிங் சோடா சேர்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னொரு எம்டியான நல்லா ட்ரையாக இருக்கிற பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பவுடர் பண்ணி வச்சுக்கிற சுகர் கரெக்டாக 50 கிராம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இது ட்ரெஸ்லெச்சஸ் கேக் அப்படிங்கிறதுனால நம்ம மில்கெல்லாம் போர் பண்ணி சாப்பிடும் பொழுது சுகரோட அளவுகள் அதில் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு இந்த 50 கிராம் சுகர் பவுடர் கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 2 முட்டை கூட ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ அடுத்தடுத்து ப்ராசஸ் செஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த முட்டை கூட 1/2 டீஸ்பூனில் கொஞ்சம் பாதி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் மட்டும் சேர்த்தா போதும். இது ரசமலாய் கேக் அப்படிங்கன்னா நம்ம ரசமலாய் எசன்ஸும் அந்த எல்லோ கலரும் பின்னாடி சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாவையும் அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் சேர்த்துருப்போம்ல, அதனால் கண்டிப்பாக ஒரு 3லேருந்து 4 வாட்டி நல்லா சலிச்சுக்கணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும். அதே போல் ஆயில் ஒரு எம்டி பவுலில் கரெக்டாக ஒரு 15-16 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். கிராம் மெஷர்மெண்ட் தான். அதே போல் பால் ஒரு 30 ml 30 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு முட்டையை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். முட்டையும் பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரையும் நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம சளிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு கூட பாலையும் எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓவர் மிக்ஸ் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ரசமலாய் எசன்ஸ், எல்லோ கலர் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே இந்த பிராண்டோட ரசமலாய் எசன்ஸ் தான் நான் ஒரு 5 ட்ராப்ஸ் சேர்த்துக்க போகிறேன். அதே போல் சுகரின் பிராண்டோட எல்லோ கலர் ஜெல் கலர், ஸோ இதுதான் நான் சேர்க்க போகிறேன். ஸோ இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் தரவும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க டின்னில் நம்ம இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும், ஒன்றும் பயப்படாதீங்க. பட் ஆஃப்டர் பேக்கிங் ஸ்பாஞ்ச் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டின்னில் ஊற்றி வச்சதுக்கப்புறமா நான் எப்பவும் பண்ணுற மெத்தடு தான், ரொம்ப போட்டு டேப் பண்ணக்கூடாது. டூத் பிக் வச்சு நல்லா அந்த பபுள்ஸ்லாம் நீங்கள் எடுத்து விட்டுட்டு ஓடிஜில் வச்சுக்கலாம். ஸோ டைம் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு எம்டியான பவுல், அதாவது நான் பவுடர் சுகர் எடுத்த பவுலை எடுத்துக்கிறேன். ஸோ அதில் ஒரு 25-26 ml அளவுக்கு நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்க போகிறோம். அது கூட பவுடர் சுகர் ஒரு 2 to 3 ஸ்பூன் சேர்க்க போகிறோம். ஸோ இது நம்ம டேஸ்ட்டை பொறுத்து தான் செய்கிறது இந்த மில்க்கு. நெக்ஸ்ட் ஃப்ரெஷ் க்ரீம், மில்கி மிஸ்டோட ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது. ஸோ அதுவுமே நான் சேர்க்க போகிறேன். அண்ட் இந்த ஃப்ரெஷ் க்ரீமோட அளவு கரெக்டாக 40 கிராம் எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு 2 கிராம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இது ரசமலாய் கேக் அப்படிங்கிறதுனால ரசமலாய் எசன்ஸ் ஒரு 4 ட்ராப்ஸும், அதே போல் சேம் ரசமலாய் அப்படிங்கிறதுனால அந்த எல்லோ கலர் தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்காக சுகரின் அப்படின்ற ஒரு பிராண்டோட ஜெல் கலர் நான் எடுத்துக்கிறேன். அது ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். ஸோ நிறைய ஆட் பண்ணக்கூடாது, கலர் ரொம்ப டார்க் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் மில்க் சேர்த்துக்க போகிறோம். ஃபைனலாக மில்க் ஒரு 100 ml சேர்த்திங்க அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சமாக குவான்டிட்டியில் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும். வேணும்னா நீங்கள் ஒரு 20 ml எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து விப்பிங் க்ரீம் எடுக்க போகிறோம். ஸோ என்கிட்ட வந்து ஆல்ரெடி நான் ஒரு கேக் ப்ரிப்பேர் பண்ணி பேலன்ஸ் வந்து விப்பிங் க்ரீம் அப்படியே இருந்துச்சு. ஸோ அதுவே எனக்கு கரெக்டான அளவில் இருந்துச்சு. நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு 50 கிராம் எடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஐசிங் சுகர் ஆட் பண்ணி நீங்கள் வந்து பீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த குவான்டிட்டி கேக்குக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ என்கிட்ட இருக்க அந்த பேலன்ஸ் க்ரீமை வந்து எடுத்து பைப்பிங் பேக்கில் போட்டு சம்திங் ஏதாவது ஒரு நாசில் உங்களுக்கு பிடிச்ச நாசில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து உள்ளே போட்டு நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ண அந்த ரசமலை கேக் வந்து நல்லா வந்து கூல் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து டீமோல்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து என்ன ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி நம்ம அதுக்குள்ளே வந்து வச்சு அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ இந்த ஸ்பாஞ்ச் வந்து நம்மக்கிட்ட என்ன பாக்ஸில் வந்து நம்ம ரசமலாய் வந்து ஃபில் பண்ண போகிறோமோ ஸோ அதை வந்து எடுத்து அதுக்கு தகுந்த ஷேப்க்கு வந்து கட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து மொத்தம் இந்த மாதிரி பாக்ஸஸ் இருந்துச்சு. ஸோ இது 2 பெருசு ஒரு குட்டி பாக்ஸ் 3லேயுமே நான் வந்து இன்றைக்கி இந்த ரசமலாய் கேக் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அது இல்லாமல் ஒரு சின்ன பீஸ் வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அந்த ஸ்பாஞ்ச் எல்லாத்தையுமே உள்ளே வச்சுட்டு ஒரு டூத் பிக் வச்சு நல்லா வந்து குத்தி விட்டுருங்க. ஸோ குத்தி விட்டுட்டு நம்ம அந்த மில்க்கை வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும், சொல்ல மறந்துட்டேன், சாரி. ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணுற வரையும் அந்த மில்க் வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு ஸோ அதை வந்து எடுத்து இப்போ அந்த ஸ்பாஞ்ச் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டுட்டு அதை வந்து உள்ளே விட்டுறலாம். நெக்ஸ்ட் வந்து பைப்பிங் பேக் எடுத்துகிட்டு நம்ம க்ரீம் ஃபில் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை எடுத்து நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை வந்து போட்டுட்டு ஸோ இப்போ வந்து ஃபைனல் லுக்காக வந்து நம்ம எங்கிட்ட கொஞ்சம் ரசமலாய் க்ரஷ் வந்து இருந்துச்சு, அதை வந்து கொஞ்சமாக வந்துட்டு மேலே வந்து போட்டுக்கலாம். ஸோ இதை வந்துட்டு வித்தவுட் ரசமலாயே இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி ரசமலாய் கேக் ரெஸ்ட்லெஸ் கேக் வந்து கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். ஸோ ரசமலாய்க்கான தனியான வீடியோ வந்து கண்டிப்பாக நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கு வந்து ப்ரௌனி, முட்டை மிட்டாய்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் லாங்லேருந்து ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணி விடுவேன். ஸோ மேலே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீ இந்த ரசமலாய் ட்ரெஸ்லெஸ் கேக்கான ஃபுல் மெஷர்மெண்ட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.